ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே டல்லா இருந்தாளாம். தன்னை கண்ணாடியில பாத்துக்கிட்டே இருந்தா. அவங்க அம்மா என்னம்மான்னு கேட்டதும், நான் ஏன் என்னோட ஸ்கின் டார்க்கா இருக்கு, எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லித்தான் அந்த குழந்தை. அவங்க அம்மா உடனே அந்த குழந்தைய கார்டனுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற விதவிதமான பூக்களை காமிச்சாங்களாம். பாரு, எல்லா பூக்களும் ஒரே கலர்ல இருந்தா நமக்கு போர் அடிச்சிடும்ல, விதவிதமான கலர்லயும் ஷேப்லயும் அந்த அடர்த்தியிலயும் இந்த பூக்கள் இருக்கிறதுனாலதான் இது ஒரு கார்டன் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு, நீ அதை புரிஞ்சுக்கோ, நீ வருத்தப்படாத, அவங்களுக்கு புரியவைன்னு சொன்ன உடனே ரொம்ப தன்னம்பிக்கையோட அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கா. அன்னைக்கும் அவளை கிண்டல் பண்ண உடனே அவ ஒரு டீப் பிரெத் எடுத்து சொன்னாலாம், நம்ம கார்டன்ல விதவிதமான பூக்கள் பாக்குறோம், ஏன் அப்படி இருக்கு? அந்த மாதிரி அழகா இருக்கிறதுனால தானே நமக்கு அது கார்டன் சொல்றோம். ரெயின்போல ஏன் அத்தனை கலர்ஸ் இருக்கு, ஒரு பட்டர்ஃபிளைல ஏன் அத்தனை கலர்ஸ் இருக்கு, எல்லாமா சேர்ந்துதான் இந்த உலகமே அழகா தெரியுது. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல நம்ம பல கலர்கள் யூஸ் பண்றோம் இல்லையா. சோ ஒரு கலருக்கும் அதுக்கு உண்டான யூனிக்னஸ் இருக்கிற மாதிரி நமக்கும் என்கிட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்கும், உங்ககிட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்கும். நான் உங்களை ஏத்துக்கிறேன், ஏன்னா நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க கையில இருக்கு. இதுக்கப்புறமா என் கூட நீங்க விளையாடுறதும் விளையாடாம போறதும் எனக்கு எதுவும் வித்தியாசப்படுத்தாது, நான் இதே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா குழந்தைங்களும் சைலண்ட் ஆயிட்டான். ப்ராபபிளி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அழகுங்கிறது புற நிறத்தாலேயோ புற அழகுனால இல்ல, அதை தாண்டி இருக்கிற விஷயம் தான் அந்த அழகு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய தனித்தன்மை என்னமோ, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்னமோ, அதுதான் உண்மையான அழக கொடுக்குது. நம்ம இப்படி இருக்கோமேன்னு வருத்தப்படவே கூடாது என்னைக்குமே. நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாலே இன்னும் நம்ம மின்னுவோம். புற அழக சொல்லல, மறுபடியும் சொல்றேன், மனதால சொல்றேன். அண்ட் வார்த்தைகள் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அந்த குழந்தைங்க ஏதோ இந்த மாதிரி சொல்லி நோகடிச்சுட்டேங்கிறதுனால நீ போய் சண்டை போடுன்னு அவங்க அம்மா சொல்லி கொடுக்கல. மாறாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், வித் கைண்ட்னஸ், அன்போடு அதை எப்படி தெரியப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அழகுங்கிறது அவனுடைய குணாதிசயங்களினாலும் எண்ணங்களினாலும் அவனுடைய நல்ல விதமான செயல்பாடுகளினாலும் தான் அமைகிறதுங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். நல்லதே நடக்கும்.